Hello friends, good morning. So நம்ம இன்னைக்கு next week குரிய weekly updates பார்த்துக்கிறோம். அதாவது next week வந்து 19ல இருந்து நமக்கு 23 மட்டும் இருக்கு. ஸோ நமக்கு 21, 22 வந்து FOMC நியூஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் மார்க்கெட் வந்து கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. அந்த டைம் மார்க்கெட் வந்து ஹை வாலிடிட்டி இருக்க சான்சஸ் இருக்குது, ஹை மூவ்மெண்ட் இருக்குது. திஸ் டைம் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் கூடுதலாக இருக்கிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது நம்ம லாஸ்ட் வீக் வந்து ட்ரா பண்ண விஷயம். நம்ம இதில் சொல்லியிருந்தது, அந்த டைமில் நம்ம சொல்லியிருந்த விஷயம் 17.7 17.20 கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வரக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்ஸில் வந்து ரீச் பண்ணணுன்னு. ஸோ அதே மாதிரி தான் மார்க்கெட் நடந்திருக்கு. பை ஆப்ஷன் நாங்கள் ட்ரை பார்த்துருந்தோம், பை ஆப்ஷன் கிடைக்கல நமக்கு. மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அதிலேருந்து மார்க்கெட் வந்து ஹெவி ஃபோல். ஸோ நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வீக்லி அனலைஸ் வந்து பார்த்துக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மந்த் சார்ட் போய்க்கிறோம். நம்ம மந்த் சார்ட் நம்ம போகக்குள்ள நமக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது. என்னென்னா நமக்கு கண்டினியூஸாக வந்து நமக்கு ஒரு 5-6 மந்த்தாக நமக்கு 1 2 3 4 5 6 மந்த்தாக நமக்கு மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபோரில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மந்த் வைஸ் முடிகிறதுக்கு நமக்கு 12 டேஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நமக்கு மெயினாக இருந்த ஒரு சப்போர்ட் ஜோன் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக க்ரியேட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. எதிர்பார்த்தோம் நாங்கள் இந்த ஃப்ரைடே வந்து மார்க்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். பட் அதுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வைக்கல 1680. ஸோ இந்த 1680 வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஜோனாக நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனாக மாறதுக்குரிய சான்சஸும் இருக்குது ஃப்யூச்சரில். ஓகே, ஸோ இது மெயின் ஜோனாக வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாகவும் இருக்க சான்சஸ் இருக்குது. பட் டவுன் ட்ரெண்ட்னால கண்டினியூவாக டவுன் வந்தனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்படியுமே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு அதிலிருந்து நீங்கள் மார்க்கெட்டை வந்து நீங்கள் டவுன் சைட் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நான் அந்த இதில் இருக்கிற மெயின் ஜோன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதில் இருக்கிற லோ பாயிண்ட்டையும் நான் வந்து ட்ரா பண்ணுறேன். அதாவது மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்குன்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட் அதாவது 1654 இல்லாட்டி 55 சம்திங் எடுத்துக்கிறோங்க. நீங்கள் 55 எடுங்க. நம்ம ஷார்ட் டைமில் வந்து அதை கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறோம். 55 வந்து மெயின் ஜோனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மந்த் வைஸில் இருக்கிற ஹை நமக்கு தேவைப்படும் கட்டாயம் 1736. இப்போதைக்கு நம்ம 1736 எடுப்போம். அதே மாதிரி பாடி இப்போது ரேஞ்சில் எதில் இருக்குன்னு மந்த்துக்கு இந்த க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ 17 11 இல்லாட்டி 12 நம்ம வந்து அப்ரோக்ஸாக இந்த 17 12 வந்து இப்போதைக்கு எடுப்போம். ஸோ அந்த லைனை வந்து நான் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன். ஏன்னா நமக்கு அது ஒரு கீ ஜோனாகவும் இருக்குது, நமக்கு ஒரு மிட் பாயிண்ட்டாகவும் அது இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது தேவைப்படும். ஸோ அதே மாதிரி நம்ம வீக்லி சார்ட் போய்க்கலாம். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூவாக ஃபால் வந்த மார்க்கெட்டில் இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. பார்க்க போனால் ஒரு டோஜி மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. பட் டோஜியாக க்ரியேட் ஆகிருந்தாலும் மார்க்கெட் எகெயின் ஃபால். ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸாக இருந்த இந்த 1680 வந்து மார்க்கெட் க்ளோஸ் வச்சுட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 3-4 டைம்ஸ் வந்துருச்சு. பட் இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் ஜோன். ஆனால் ஓவராலாக நம்ம பார்க்க போனால் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்குரிய ஆப்ஷன். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்னால இந்த ஏரியா நம்ம எப்படியுமே ஒரு பை ஜோன் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த பை ஜோன்லாம் நம்ம கட்டாயம் நீங்கள் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் கொஞ்சம் மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு செல் எடுங்க. இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்தீங்கன்னா கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அதாவது 1680க்கு கீழே நீங்கள் செல் எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. அப்படி இல்லாட்டி ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே அப்டேட் போய்க்கிறோம். இன்ட்ராடே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் ஃபால் வந்த மார்க்கெட்டில் நமக்கு நல்ல டீப் ஃபால். ஸோ அதிலேருந்து மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. மேலே போயிட்டு தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது 1664 நம்ம பார்க்க போனால் அந்த 1664ம் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, நல்ல கன்ஃபர்மேஷன் ஃபிபனாச்சியில். ஸோ அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், 1664. ஸோ இப்போதைக்கு நீங்கள் 1664 எடுத்துக்கிறீங்க. ஸோ இதில் இருக்கிற நமக்கு 50% நம்ம பார்க்க போனால் நம்ம இந்த கேண்டில் இருந்தால் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ண கேண்டில்லேருந்து இந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த 50 அதே மாதிரி 61. ஸோ இந்த 61 வந்து கரெக்டாக இருக்குது 1680. ஸோ இந்த 1680 உங்களுக்கு டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த 1680க்கு மேலே பை ஆப்ஷன். அதே மாதிரி ஃபிபனாச்சி ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் இந்த ஜோன் நமக்கு ஒரு பை ஆப்ஷனாக இருக்குது, கீ ஆப்ஷனாகவும் இருக்குது, ஒரு கீ ஜோனாகவும் இருக்குது. ஸோ ஃபியூச்சர் அப்டேட் என்னென்னா நம்ம இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் இந்த டைம் வந்து கட்டாயம் 16
50 1650 ரீச் ஆகும். ஸோ 1650 மார்க்கெட் வந்து 1600 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம அது எப்படி பார்க்குறதா இருந்தால் நம்ம ப்ரீவியஸாக இருக்கிற அப்டேட்டை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். ப்ரீவியஸாக இருக்கிற அப்டேட் வந்து இந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ தூரம் போன மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் டவுன், திரும்ப மார்க்கெட் மேலே, திரும்ப டவுன், திரும்ப மேலே. ஸோ இதுதான் லாஸ்ட்டாக இருக்கிற இந்த லோ, அதாவது கீழே இருக்கிற ஹை. ஸோ நான் அதை இப்போதைக்கு ஆட் பண்ணுறேன். 1611 இல்லாட்டி நீங்கள் 1612 எடுத்தாலும் ஓகே. ஸோ இது வந்து நான் ஒரு அப்ராக்ஸாக ட்ரா பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாட்டி அதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் லாஸ்ட் பாயிண்ட் வந்து இது தான், இந்த ஏரியா, அதாவது 1574 இல்லாட்டி 1555. ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இதுக்கு கீழே பிரேக் அவுட் பண்ணால் அந்த ஐடியா நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் எதிர்பார்க்குறது வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து பை ஆப்ஷன் தான், அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்க்கு ஒரு பை ஆப்ஷன். ஸோ எவ்வளோ தூரம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்னா, என்னை பொறுத்தவரையில் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணும், இதை பிரேக் அவுட் பண்ணி இதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஃபால் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது. 1712 இல்லாட்டி 1710 இல்லாட்டி 1700. ஸோ இந்த 1700 ஒரு நல்ல ஒரு ஜோன் தான். நீங்கள் 1700 எடுத்துக்கிட்டாலும் ஓகே. நான் இதை கொஞ்சம் டீப்பாக பார்க்குறதுக்காக நான் 4 hour ஓப்பன் பண்ணுறேன். ஸோ 4 hour ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு செல் ஆப்ஷன் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இதுக்கு கீழே நீங்கள் செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இது நமக்குரிய செல் ஆப்ஷன், அதாவது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிறகு வர செல் ஆப்ஷன். ஸோ எகெயின் நமக்கு இன்னொரு செல் ஆப்ஷன் இருக்குது 1720. அதை நம்ம ஷார்ட் டைமில் பார்ப்போம். ஸோ 1720 நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் எடுத்தீங்கன்னா கட்டாயம் 1720 வந்து டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க. 1720க்கு மேலே மார்க்கெட் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் பை சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வர சான்சஸ் இருக்குது. ஸோ பை சைட் கிடைக்குமா இருந்தால் நமக்கு இதுக்கு மேலே தான் பை ஆப்ஷன் 1712. ஸோ 1712லேருந்து மார்க்கெட் வந்து கட்டாயம் வந்து நமக்கு திரும்பவும் எகெயின் மார்க்கெட் வந்து அவ்வளோ தூரம் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம டார்கெட் எதிர்பார்க்கலாம் 1744 இல்லாட்டி 1750. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்காக நான் இதை வந்து இவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறேன். இந்த ரிஜெக்ஷன், இந்த பாயிண்ட், ஏன்னா இது நம்ம பார்க்குறது வந்து லாங் டைம். ஸோ நீங்கள் 65 எடுக்கிறது பதிலாக 55 எடுங்க. 55 வந்து நல்ல ஒரு ஜோன். ஸோ இது பை ஆப்ஷனுக்குரிய ஐடியா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு திரும்ப மார்க்கெட் இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் கொடுக்க இருக்குது. இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த இடத்துல பிரேக் அவுட் கிடைச்சால் திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு 1736 இல்லாட்டி 37 இந்த ஜோன். ஸோ நான் அந்த ஜோனை நான் உங்களுக்கு டீப்பாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு இதில் வந்து நம்ம ப்ரைஸ் இது ஒன்று போடுவோம், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் தரேன். அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து திரும்பவும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் இருக்குது. 1733 எடுத்தாலும் ஓகே, 1735 36 எடுத்தாலும் ஓகே. ஸோ இந்த ஜோன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகுது. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்காக நாங்கள் வெயிட் பண்ண போகிறோம், ஒரு செல் ஜோன் வெயிட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இப்போ இதில் தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம நோட் பண்ணிக்கிறோம். நமக்கு இதில் தேவையான பாயிண்ட்ஸ் இருக்கிறது இந்த டவுன் 1654 அதை வந்து 55 ஆக்கிடுவோம். ஸோ 55. ஸோ 55 மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் கீழே இன்னும் கொஞ்சம் டீப்பாக கீழே வரத்துக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு மேலே போகிற மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து 1610 எடுக்கிறேன். ஸோ பை ஆப்ஷன் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இது நமக்கு ஒரு மெயின் ஜோன், மெயின் பாயிண்ட் இது 1680. வேணா அது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு. அதை விட மெயின் ஜோன், கீ ஜோன் இல்லாட்டி கீ பாயிண்ட் நீங்கள் ஓவராலாக நம்ம லாங் டைமாக பார்க்குறா இருந்தால் 1712 எடுத்துக்கிறேங்க. நான் இப்போதைக்கு 1712 எடுக்கிறேன். 1712க்கு மேலே மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கிடைச்சதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்ட்ராடே அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம்
மார்க்கெட் வந்து கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாமான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது நமக்கு ஒரு தேவையான பாயிண்ட். ஸோ இதையும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுக்கு மேலே நமக்கு ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் போகிறதா இருந்தால் நமக்கு 1752 வந்து மட்டும் போகும். ஸோ அதுக்கு நடுவில் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம உடனே மார்க்கெட் மேலே போயிடாது. ஸோ இந்த ஜோன் வந்து நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஏரியா நான் தான் மார்க் பண்ணேன். ஸோ இந்த ஏரியாவில் நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து இந்த 1712க்கு மேலே போணுச்சுன்னா கட்டாயம் 1777, அதே மாதிரி 1720, அதே மாதிரி 1724. ஸோ இது எல்லாமே நம்மளுக்குரிய ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். அதாவது ப்ரீவியஸாக நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோனாக இருந்துச்சு, இப்போ டவுன் சைடு இருக்கனால இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக. ஸோ இதுக்கு மேலே போகல மார்க்கெட் எகெயின் above. ஸோ எகெயின் பிலோ நமக்கு கீழே வரக்குள்ள திரும்பவும் செல் ஜோன் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு above மேலே போகக்குள்ள நமக்கு எகெயின் பை ஜோன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி பை ஜோன் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா கட்டாயம் 1730, 1736, 1744 சம்திங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தடுத்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ நம்மளுக்கு ஓவராலாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் இந்த ரெட் கலர் ஜோன் இந்த 1712 வந்து மெயினாக யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நான் ஒரு எல்லோ கலரில் நம்ம வந்து அதுக்கு ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுவோம், ஒயிட் கலர். ஸோ இந்த கிரே கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு கீ ஜோன், முக்கியமான கீ ஜோன். ஸோ இந்த கீ ஜோனை வந்து மார்க்கெட் வந்து கட்டாயம் நம்மளுக்கு பிரேக் அவுட் கிடைக்காட்டி இந்த கீ ஜோன் வந்து கண்டினியூ ஆனிச்சுன்னா, இந்த மந்தில் நமக்கு இந்த கீ ஜோன் கண்டினியூ ஆனிச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் நம்மளுக்கு திரும்ப ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஸோ இதில் நான் இன்னொரு அப்டேட், செப்டம்பர் மந்தில் 1712க்கு மேலே above இருந்தால் நம்ம கட்டாயம் வந்து திரும்பவும் எகெயின் நமக்கு பை ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லாட்டி நமக்கு திரும்பவும் மார்க்கெட் வந்து 1712க்கு பிலோ மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருந்தால் எகெயின் நமக்கு செல் ஜோன் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி செல் ஜோன் கண்டினியூ ஆனால் 1600 மட்டும் போக சான்சஸ் இருக்குது. ஸோ அது நம்மளோட DXYயை பொறுத்து, யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட கோல்டு மார்க்கெட்டோட வீக்லி அப்டேட். ஸோ இதில் வந்து இது ஏ நடக்காட்டி நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆகி பி நடக்கும். பியில் நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ பி ஆப்ஷன் நடந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் டாப் லாஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி முறை என்ட்ரி பாயிண்ட் உரிய டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க ப்ராஃபிட்டோட. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 3 பாயிண்ட். ஸோ அதாவது மார்க்கெட் மேலே போனால் நம்மளுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் இது ஒர்க் ஆகும். இது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா, ஸோ இதை பிரேக் அவுட் கிடச்சுன்னா கட்டாயம் பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். பி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்தா கட்டாயம் சி ஆப்ஷன் வந்து கட்டாயம் உங்களுக்கு எகெயின் திரும்ப ரிட்டர்ன் ஒரு இது ஃபெயிலியர் ஆனால் இது ரெண்டுமே சக்ஸஸ் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகிற மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல இருந்து ஒரு டவுன் வர பார்க்கும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் சரி நடக்கும். ஸோ அது டவுனாகவும் இருக்கலாம், பையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடக்குள்ள கட்டாயம் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 35 சரி 45 சரி ப்ராஃபிட் வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் பை ஆப்ஷன் கண்டினியூ ஆகுனா அது எக்ஸீட் ஆகிடும். ஸோ இது நம்மளோட வீக்லி அப்டேட். ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே அப்டேட் பார்த்துக்குறோம். ஸோ இன்ட்ராடே அப்டேட்டில் வந்து நான் ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்ம டெலிகிராம் குரூப்பில். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க டெலிகிராம் குரூப்பில். இந்த 1680 வந்து மார்க்கெட் வந்து ஃபிபனாச்சி ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ சேம் ஆப்ஷன் தான் நான் இப்போ பார்த்த விஷயம் தான். இதில் ஃபிபனாச்சி இந்த 50% மேலே மார்க்கெட் வந்து நமக்கு பிரேக் அவுட் கிடச்சி. நாங்கள் எதிர்பார்த்தோம் மார்க்கெட் இதில் பிரேக் அவுட் கிடைக்காம இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்குன்னு பார்த்தா நமக்கு 50% மேலே மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு எதிர்பார்க்குற விஷயம் இந்த 1680 வந்து உங்களுக்கு ஒரு மெயின் ஜோன். ஸோ இதிலேருந்து நம்மளுக்கு ஷார்ட் டைமாக நம்ம பார்க்கல, இதிலேருந்து நம்ம செல் ஆப்ஷன் கண்டினியூ பண்ணலாம். பட் கண்டினியூ பண்ணுறதை விட நமக்கு வந்து நல்ல கன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்குது இந்த 1690, இந்த 1690. ஸோ அந்த 1690 நீங்கள் செல் ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது நான் வந்து மண்டே மார்க்கெட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதை வச்சு மண்டே மார்க்கெட்டில் வந்து 130க்கு பிறகு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டை எந்த சைட்டில் கொண்டு போகணும். ஸோ இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இந்த 50% நீங்கள் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு
அனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. என்னத்துக்குன்னா நமக்கு அந்த 50% மேலே இருக்கனால நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா மேலே போனதுக்கு பிறகு நமக்கு வந்து மார்க்கெட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதாவது செல் ஆப்ஷன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அது இல்லாமல் நம்மளுக்கு இந்த 16 நமக்கு இந்த இடத்துல தான் 1690 மேலே தான் இந்த லாங் கேண்டில் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த லாங் கேண்டில் திரும்ப மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் பை சைட் எதிர்பார்க்கலாம். 1700 நான் சொன்ன மாதிரி 1017-12 மட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 12 இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். இது ஒரு சாம்பிள் அப்டேட் தான் இப்போதைக்கு. ஸோ இது நம்ம வந்து ஃப்ரைடே நம்ம ட்ரா பண்ண விஷயம். ஸோ ஃப்ரைடேயில் இருக்கிறதுல நான் அந்த பிரேக் அவுட் பண்ணால் இதிலேருந்து பிரேக் அவுட் பண்ணால் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் உங்களுக்கு எகெயின் திரும்ப உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த ஐடியாவில் வந்து சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே திரும்ப பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நமக்கு இந்த ஏயும் கிடச்சிருக்கு, பியும் கிடச்சிருக்கு. வெயிட் பண்ணுங்கள். 1700 மேலே மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் வந்து மார்க்கெட் வந்து பை சைட் நமக்கு போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. நான் இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. மண்டே மார்க்கெட்டில் இந்த சார்ட் அப்டேட் நான் எகெயின் தருவேன். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறீங்க. ஸோ இன்றைக்குள்ள அப்டேட் இது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட்ஸ் கொடுங்க. நியூஸ் டைம் சம்மந்தமான எல்லா விஷயமும் நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. நமக்கு 21 நமக்கு மண்டே ஜேபிஒய் அண்ட் ஜப்பான் கரன்சியில் வந்து ஹாலிடே. அதே மாதிரி நமக்கு ஃப்ரைடேயும் ஹாலிடே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ஜேபிபி கரன்சி ட்ரேட் எடுக்கிறவங்க கேர்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி ஜிபிபியும் ஹாலிடே. அது மட்டும் இல்லாமல் நமக்கு மெயினாக இருக்கிறது வந்து இந்த 21-22 வந்து நமக்கு எஃப்ஓஎம்சி. ஸோ எஃப்ஓஎம்சி அப்டேட் தான் இது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து மந்த்தாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எஃப்ஓஎம்சியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு அப்டேட் எஃப்ஓஎம்சி. சிம்பிள் அப்டேட் தான் நான் சொல்கிறது. எஃப்ஓஎம்சிக்கு முன்னுக்கு நமக்கு 1680 மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை மார்க்கெட் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் என்ன நியூஸ் ரிலீஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ அதை விட இன்னொரு நல்ல பெஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இருக்கிறது, நல்ல பெஸ்ட்டான கன்ஃபர்மேஷன் இந்த 17-12. ஸோ இந்த 17-12 வந்து எஃப்ஓஎம்சி டைமில் வந்து நமக்கு அபவ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரதுக்குரிய சான்சஸ் இருக்குது நிறையவே. மேபி பார்ப்போம். எஃப்ஓஎம்சி டைமில் வந்து பிரேக் அவுட் கிடச்சிச்சின்னா, பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து அப் சைட்டில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டை வந்து பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்குள்ள நம்ம வெயிட் பண்ணுங்கள். ரீட்ரேஸ்மெண்ட் கட்டாயம் நடக்கும் எஃப்ஓஎம்சி நியூஸ் நேரம். ஸோ இன்றைக்குள்ள இந்த அப்டேட்ஸ் ஃபுல் அப்டேட் நான் கொடுத்துருக்கேன். எஃப்ஓஎம்சி எல்லா அப்டேட்டும் இதில் இருக்குது. நீங்கள் இந்த ப்ரைஸ்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட்.